செல்வி காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. என்ன மனோ, ஹாஸ்பிடல் போக ரெடி ஆயிட்டியா? இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு ஆண்டி. அதான் கிளம்பிட்டேன். எழில் கூட தானே போற? ஆமா ஆண்டி. எழிலும் இப்ப ரெடி ஆகி வந்துருவாரு. ம். ஓ, இன்னைக்கு மீட்டிங்க்கு தேவையான ஃபைல் எல்லாம் ரூம்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆண்டி. ம். அம்மா, ஆ, ஏதாவது மறந்து வச்சிட்டீங்களா? நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? ஆ, என்னோட டேபிள்ஸ் மேல சில ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். அத மட்டும் போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. செல்வி, மா, அதெல்லாம் முக்கியமான ஃபைல்ஸ். எதையும் மிஸ் பண்ணாம பத்திரமா எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. செல்வி, எல்லா ஃபைலையும் எடுத்துட்டு வந்துட்டியா? அதோ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேம்மா. என்னாச்சு? என்ன இது, பாத்து வர மாட்டியா? ஓகேயா? ஓகேதாம்மா. இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான ஃபைல்ஸ் தெரியுமா? இதெல்லாம் டேமேஜ் ஆனா என்ன பண்றது? செல்வி, என்ன இது, இந்த ஃபைல் புதுசா இருக்கு. இது எங்க இருந்து எடுத்த? எல்லா ஃபைலும் உங்க டேபிள் மேலதாம்மா இருந்துச்சு. அங்க இருந்து தான் எடுத்தேன். என்ன சொல்ற? இது ஏன் டேபிள்ல இருந்துச்சா? ஆமாமா. என்ன இது, எழில் சுடரோட மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஃபைல் மாதிரி இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மீட்டிங்க்கு தேவையான ஃபைல் எடுக்கும்போது பை மிஸ்டேக் இதையும் சேர்த்து கொடுத்திருப்பாரோ? மனோ, அது எழில் சுடரோட மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஃபைலா? ஆமா ஆண்டி, அப்படிதான் இருக்கு. குடு பார்க்கலாம். இது என்ன ஃபைல் தெரியுமா? சுடர் இந்த வீட்டில் இருந்து என் உடம்பு சரியாகிற வரைக்கும் இருக்கணுமா, அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடணும்னு கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். அதுக்கு சுடரும் ஒத்துக்கிட்டு சைன் போட்டிருக்கா. ஆண்டி, என்ன சொல்றீங்க? எழில் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. இந்த ஃபைலை நீயே படிச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? கனகவல்லி அம்மா அந்த சுடரை பயங்கரமா திட்டுவாங்கன்னு நினைச்சுதான் நம்ம பிளான் பண்ணோம். ஆனா அப்படியே உல்டாவாயிடுச்சேம்மா. இந்த சுடர் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி எழிலையோட கான்ட்ராக்ட் ஃபைல கிழிச்சு போட்டுட்டாளேம்மா. எனக்கும் அதுதான் கடுப்பா இருக்கு. பேசாம இந்த விஷயத்த கண்டும் காணாம அப்படியே விட்டுருந்தா கூட இன்னும் கொஞ்ச நாள்ல எழிலே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாரு. இப்ப நாமளே இந்த விஷயத்த தெரியப்படுத்தி சுடனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டோமோன்னு தோணுது. யாருன்னு போய் பாரு. அக்கா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. உன் ஸ்வீட்டும் வேணாம், ஒண்ணு வேணாம். இப்ப எதுக்கு இங்க வந்த? அதை சொல்லிட்டு கிளம்பு. ஏங்க கோவப்படுறீங்க? நான் ஒரு ஸ்வீட்டான விஷயத்த சொல்றதுக்காக இப்ப ஸ்வீட்டோட வந்திருக்கேன். செல்வி, நீ ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன செல்வி இப்படி பாக்குற? இது பாம்பே மைசூர் பாக்கு, சூப்பரா இருக்கும். எடுத்துக்கோ. என்ன, நல்லா இருக்கா? ஆமா சுடர், நீ சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. மா, மைசூர் பாக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்குமா. அக்கா, செல்வி எதுக்குக்கா முறைக்கிறீங்க? நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்கக்கா. இப்ப எதுக்கு இங்க ஸ்வீட் எடுத்து வந்திருக்க? உனக்கு என்ன பர்த்டேவா? என் பர்த்டேலாம் இன்னும் 4 இருக்கு. இது வேற ஒரு விஷயத்துக்காக எடுத்துட்டு வந்தேன். சொன்னா உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க முதல்ல ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க, நான் சொல்றேன். இப்ப சொல்லு.
எழில் எனக்காக போட்ட கான்ட்ராக்ட் ஃபைல கனகவல்லி அம்மா கிட்ட கொடுத்தது நீங்க தானே? என்னக்க பாக்குறீங்க? அந்த கான்ட்ராக்ட் ஃபைல நீங்க தான் கனகவல்லி அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் அந்த நல்ல விஷயத்த பண்ண உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க மட்டும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலனா எழில் சார் அடிக்கடி என்கிட்ட கான்ட்ராக்ட காமிச்சு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிருப்பாரு. நானும் அதை நினைச்சு பயந்துகிட்டே இருந்திருப்பேன். நல்ல வேலை, இப்போ அதெல்லாம் உங்களால ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம தான் நான் அந்த கான்ட்ராக்ட்ல சைனே பண்ணேன். பொதுவா நாரதரோட கழகம் நல்லதுலதான் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க எனக்காக யோசிச்சு செஞ்ச ஒவ்வொரு கெடுதலும் எனக்கு அது நல்லதா தாங்க போய் முடிஞ்சிருக்கு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். இனிமேலும் நீங்க இதை கண்டினியூ பண்ணுங்க, அதுதான் என்னோட ஆசை. என்ன நக்கலாம்? சாச்சா, ஒரு தங்கச்சியா உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன், அவ்வளவுதான். செல்வி, வழக்கம் போல அக்காவோட ப்ராடக்ட் உன்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடு. அப்பதான் இந்த மாதிரி விதவிதமான ஸ்வீட்ஸ அடிக்கடி நானும் உங்களுக்கு கொடுக்க முடியும். சரியா? சரி, நான் வரேன்க்கா. அந்த ஸ்வீட்டை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க. ஏய்